அவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க, உங்களால் வந்துட்டு யூ கான் சீ டு கம் அப் அப்படி லைஃப் அப்படிங்கிறது மேலே வர முடியல. அது எவ்வளோ ட்ரை பண்ணீங்க, வரவே முடியல. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு சுழிலையும் வந்து உள்ள அர்த்தம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த எக்கோ டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இப்படி இப்படி மேலே கீழே போடுறது. அதாவது உங்கள் முதல் எழுத்து அது எவ்வளவோ எந்த சைஸோ அந்த எழுத்துக்கும் மற்ற அடுத்த எழுத்துக்கும் அந்த எழுத்தோட மற்ற எழுத்து கீழே இறங்கக்கூடாது. இந்த டிகிரி கடைசி வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா சிலாண்டிங்காக போட்டால் தான் அது கரெக்டாக வரும். அப்படியே முட்டை மாதிரி போட்டுட்டு ஒரே இடத்துல சுற்றாதீங்க. அப்படின்னாக்கா நீங்கள் எந்த விஷயத்தில் வெளியே வரவே மாட்டேன்னு அர்த்தம். ஒரு இடத்துல இருந்து நீங்கள் அதுலேருந்து வெளியவே வரமாட்டீங்க. அந்த இடத்துலையே சுற்றிட்டு இருப்பீங்க. உங்கள்கிட்ட யார் பேசினாலும் பதில் கிடைக்காதுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் தான் ஒரே குழப்பம் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, வெளியே வர மாட்டீங்க. நான் கையெழுத்துலேயே சொல்லிடுவேன். ஒரு முறை நான் வெளியில் ஃப்ரான்ஸுக்கு போயிருந்தேன். அங்கே பெரிய அவங்க என்கிட்ட கையெழுத்துக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் வந்து ஆமாம் 120 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரான்ஸில் முதல்ல கிராஃபாலஜின்னு சொல்லி ஒரு காலேஜ் இருக்குது. ஒரு 10 வருஷம் கழிச்சு அமெரிக்காவில் இருக்குது. அவங்க 110 வருஷம் 120 வருஷம். அது தவிர உலகத்தில் இன்னும் யாருக்கிட்டையும் வந்து கிராஃபாலஜின்னு சொல்லி இன்னும் காலேஜே கிடையாது, அதுக்கு இன்ஸ்டியூட்டே கிடையாது வேர்ல்டுலே. நான் அவங்ககிட்ட தான் நம்பர் ஒன்று. அவங்ககிட்ட பேசும்போது ஒரு பேப்பரில் 2 பேப்பர் கொடுத்தாங்க, கொஞ்சம் உங்களை பற்றி எழுதுனாங்க. ஃபுல் ஈஸியே நம்மளை பற்றி சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், நீங்கள் உங்கள் கையெழுத்து மட்டும் போட்டுக்கணுங்கன்னு வெறும் சிக்னேச்சர் என்கிட்ட கொடுக்க போகும்போது அவங்க வந்து ஃபுல்லாக நீ ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சம்மு மாதிரி ஏதோ எழுதிக்கிங்க, உங்களை பற்றி எழுதுங்க, எதை பற்றினாலும் எழுதுங்க. ஃபுல் ஈஸியே சொல்லிட்டாங்க. அவங்க படிச்சிருக்கிறாங்க எதுக்கு கிராஃபாலஜி. நான் வந்து வெறும் சிக்னேச்சர் மட்டும் போட்டு கொடுக்கணும். ஒரு பேப்பரில் சும்மா ஒரு உங்கள் சிக்னேச்சர் எவ்வளோ ஃபேஸு அதை போட்டுக்கணும். போட்டு அடுத்த செகண்டே பதில் சொல்லிட்டேன். அவங்க அசந்துட்டாங்க.